ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்சிஸ் குக்கப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான சிக்கன் பர்கர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் பேட்டிஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதை செய்யறதுக்கு ஒரு 1/2 kg நான் சிக்கன் எடுத்துக்கிறேங்க. இது போன்ஸ் எல்லாம் நீக்கிட்டு வெறும் சதப்பகுதி மட்டும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் 2 ஸ்பூன் மயோனீஸும் மிக்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறமா இதை ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து இதை ஒரு பெரிய பாலாக நம்ம ஒரு கட்லெட் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டு இதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணி போட்டுக்க போகிறோம். இதே மாதிரி இதை 2 பக்கமும் இந்த பிரெட் க்ரம்ஸ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கலாங்க. இதை ஒரு மிதமான அனலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 சைடும் நல்லா ப்ரௌனிஷான நிறத்துக்கு வர வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் பேட்டிஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக மைனஸ் மிக்சரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் 1/2 ஸ்பூன் பெப்பரும் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா ஒரு மைனஸ் மிக்சர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் பர்கரை நம்ம செட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையான பர்கர் பனை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு பேனில் பட்டர் நீங்கள் தடவிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆன பிறகு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னோட இன்னர் லேயரை மட்டும் நீங்கள் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பன்னையும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைனஸ் மிக்சரை இந்த பன்னோட லேயரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பன்னுக்கும் நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வெஜிடபிள் ஃபில்ஸ் ஒவ்வொன்றா செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஆனியன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டொமேட்டோ வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே லெட்யூஸ் லீஃப் நல்லா கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பேட்டிஸும், அதுக்கு மேலே ஸ்கொயர் சீஸும், ஆனியன் ஆர் டொமேட்டோ 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சு இதுக்கு மேலே இதோட பேர் பண்ண நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக ஒரு பேம்போ ஸ்டிக் எடுத்து சென்டரை அதில் இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான நம்ம சிக்கன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஈஸியாக நீங்களும் வீட்டில் செய்யலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.